இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே வாழ்க்கையிலே மகாலட்சுமியினுடைய கருணையை வேண்டாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மகாலட்சுமியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் கையிலே பணம் இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே ஒரு பாடல் உண்டு, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை என அழகான ஒரு பழைய பாடல் உண்டு. இன்றைக்கு பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தினருடைய நிலை அப்படித்தான் இருக்கின்றது. சம்பளம் வாங்கி ஒரு 5 தேதி 10 தேதிக்குள்ளாகவே கையிலே காசில்லை என்கின்ற ஒரு துர்பாகியமான நிலை பலருக்கு இருக்கின்றது. குறிப்பாக இந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கு சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் அவர்கள் படுகின்ற துயரம் என்பது இந்த பண விஷயத்தினாலே மிக அதிகமானது. பலவிதமான அவமானங்களை நமக்கு கொடுப்பது இந்த பணம். சரி, இந்த பணத்தை எப்படி ஈர்ப்பது? பணத்தை ஈர்ப்பதற்கென்று ஆன்மீகத்திலே என்ன வழி இருக்கின்றது? அந்த வழியை நாம் கடைபிடிப்போம். தன்னிடம் உண்பதற்கு ஒரு கவளம் சோறு கூட இல்லாத நிலையிலே ஆதிசங்கர பகவத் பாதாள் தன்னுடைய இல்லம் நாடி வந்துவிட்டாரே என்று தன்னுடைய கிழிசல் புடவையை மறைத்து கொண்டு ஒரே ஒரு நெல்லிக்கனியை தர்மம் செய்தாள். அந்த புண்ணியவதிக்கு கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி தங்க மழையை பொழிய வைத்தார் ஆதிசங்கரர். எல்லோருக்குமே அப்படி நடக்குமா? எல்லோருமே அப்படிப்பட்ட திடமான பக்தியோடு இருக்கின்றோமா இந்த கலிகாலத்திலே? இல்லை. ஆனாலும் இறைவன் என்பவன் கருணை மிக்கவன். அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி தாயார் கருணையே வடிவானவன். ஆகவே இந்த மகாலட்சுமி தேவியை நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி மகாலட்சுமியை நன்றாக பிடித்து கொண்டு நாம் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் அது நிச்சயமாக நடக்கும். இதற்கு துக்காராம் வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு அருமையான சம்பவத்தை இன்றைய நாளிலே இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்பதற்காக ருக்மிணிக்கு லக்ஷ்மி பூஜை செய்கின்றார். லக்ஷ்மி கடாட்சத்துக்காக எதற்கு ருக்மிணிக்கு பூஜை செய்ய வேண்டும்? கிருஷ்ணனை பாண்டுரங்கனை பாடிக்கொண்டே இருப்பவர் துக்காராம். துக்காராமுடைய மனைவி எந்நேரமும் கிருஷ்ணனை நினைத்து பாடி ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் பூஜை செய்வது என்பது ஏதேனும் ஒன்று நமக்கு வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை அடிநாதனமாக வைத்து இருக்க வேண்டும். துக்காராமனுடைய மனைவி ஜீஜா மிகுந்த கிருஷ்ண பக்தை. இப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தையாக இருந்த ஜீஜா ருக்மிணிக்கு பூஜை செய்வார். ருக்மிணிக்கு இப்படி பூஜைகள் செய்ய செய்ய ஜீஜாவுக்கு சற்று பணம் நிறைய கிடைக்க ஆரம்பித்தது. அடகு வைத்திருந்த நகைகளை எல்லாம் மீட்டு அணிந்து கொண்டார். ஒரு நாள் சாப்பிட உட்காரும் போது துக்காராம் கவனித்தார். ஜீஜா, குழந்தைகள் எல்லாம் புதிய துணிமணிகளோடு இருக்கின்றார்களே, ஏது இதெல்லாம் என கேட்டார். ருக்மிணிக்கு லக்ஷ்மி பூஜை செய்ததாலே வீட்டிலே இப்போ கொஞ்சம் சுபிக்ஷம் இருக்கின்றது நாதா என துக்காராமிடம் சொன்னாள் ஜிஜி. உள்ளே சென்று உணவு கொண்டு வருவதற்குள் துக்காராம் வெளியே சென்று விட்டார். அவருக்கு ஏதோ கோபம் போல திரும்பி வருவார் என துக்காராமினுடைய மனைவி காத்திருந்தார். ஒரு நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று, 3 நாட்கள் ஆயிற்று, துக்காராம் வரவே இல்லை.
வழக்கமாக அவர் செல்லுகின்ற பாண்டுரங்க பக்தர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்று தேடியும் அங்கு வரவே இல்லை என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள். ஒருவேளை பந்தர்பூர் போய்விட்டாரோ என பந்தர்பூர் சென்று விசாரித்தார். அங்கேயும் கணவனை காணவில்லை. விட்டலன் முன்னே நின்று ஜீஜா அழுது கொண்டு நீதான் எனக்கு அவரை திருப்பி தர வேண்டும் என பிரார்த்தித்தாள். அவள் மனதிலே யாரோ உன் வீட்டுக்கு அருகே இருக்கும் ஒரு சிறு குன்றிலே சென்று பார் என்று சொல்வது போல் இருக்கவே உடனே தனது ஊரான தேகுவுக்கு திரும்பி அந்த குன்றிலே சென்று பார்த்தபோது இளைத்து வாடி போய் விட்டலன் மேல் அபங்கங்கள் பாடிக்கொண்டு துக்காராம் அமர்ந்திருப்பதை கண்டார். வீட்டை விட்டு கிளம்பிய துக்காராம் அன்ன ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இங்கே அமர்ந்து விட்டலனை பாடிக்கொண்டிருந்தார். மனைவி வந்ததை பார்த்து கண்ணை திறந்து பார்த்த துக்காராம், ஜீஜா, இங்கு எதற்காக நீ வந்தாய்? நான் இங்கு சுகமாக என்னுடைய விட்டலன் மேல் அவகங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றேன் என்றார். நீங்கள் இல்லாமல் நானும் குழந்தைகளும் எப்படி வாழ்வது நாதா என ஜீஜா துக்காராமை பார்த்து கேட்டார். அம்மா, நீதான் லக்ஷ்மி பூஜை செய்து குடும்பம் நடத்துவதற்கு தேவையான பொருள் பண்டம் எல்லாமே பெற்றுக்கொண்டிருக்கும் போது நான் எதற்கு உனக்கு என துக்காராம் தன்னுடைய மனைவியிடம் கேட்டார். இல்லை, நீங்கள்தான் எனக்கு வேண்டும். தயவு செய்து வீட்டுக்கு வாருங்கள். நகைகளை எல்லாம் ஏழைகளுக்கு தானம் செய்து விடுகின்றேன் என சொன்னார். சொன்னபடி அவ்வாறே செய்யவும் செய்தார். இதனால் துக்காராம் மறுபடியும் இல்லத்துக்கு வந்தார். விட்டலன் புன்முறுவலோடு தன்னுடைய குழந்தைகளை ரசித்தார். நமக்கு தேவை என்ன என்பதை அறிந்து நமக்கு கொடுப்பவன் ஸ்ரீஹரி. ஆகவே இந்த மகாலட்சுமி பூஜை என்பது மகாலட்சுமியை நினைத்து செய்யலாம், ருக்மிணியை நினைத்து செய்யலாம். தன்னுடைய அபாரமான கிருஷ்ண பக்தியினாலே ருக்மிணியை நினைத்து மகாலட்சுமியாக நினைத்து பூஜை செய்தாள் துக்காராமனுடைய மனைவி. அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப பொன்னையும் பொருளையும் தந்தார் மகாலட்சுமி. ஆகவே இந்த மகாலட்சுமி பூஜை என்பது அற்புதமான ஒரு பூஜை. இந்த பூஜையை நாம் சரிவர செய்ய செய்ய குடும்பத்திலே வறுமை என்பது இல்லாமல் போகும், நிறைவான செல்வம் தங்கி இருக்கும். ஆகவே ஒருவருக்கு நிறைய பணம் வருகின்றது, ஆனால் கெட்ட நடத்தையால் பணம் போய்விடுகின்றது என்றால் அது வருமானம் வருவதற்கு அவசியமே இல்லையே. ஆகவே வருமானம் வருகின்றது என்றால் நாம் நல்ல நடத்தையோடு இருந்து அந்த பணத்தை சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது நம்முடைய பிற்கால சந்ததியும் பயன்பெறும். ஆகவே ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான் என்றாலும் சிறிதளவு சேமித்து வைத்து கொள்வதற்கு இந்த மகாலட்சுமி பூஜை என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு அருமையான பூஜை. இந்த பூஜையை செய்து பலன் பெறுவோம், சந்தோஷமாக வாழ்வோம். இல்லாமை என்பதே எங்கும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கையை எல்லோரும் வாழ வேண்டும் என்று அன்னை மகாலட்சுமியை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.